ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பானுமச்சி கிச்சன். நம்ம ஹைதராபாத் பிரியாணி செய்ய ஃபஸ்ட்டு ரைஸை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கீ, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே நம்ம சேர்த்துக்கணும். ஒரு பச்சை மிளகாய், அன்னாச்சி ஒன்று, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பட்டை, 1 கல்பாசி, 1 ஜாதிப்பூ, 1 மராட்டி மொக்கு, 2 பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம எடுத்து அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். நம்ம 750 கிராம் அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். இந்த ரைஸ் இவ்வளோ கன்சிஸ்டன்சிக்கு வந்தப்புறம் இதில் நம்ம ஆட் பண்ணியிருந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த ரைஸ் மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கணும். நம்ம வடித்தப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 6 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை சேர்த்து இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கணும். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இனி அது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். இப்போது இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் மட்டும் அந்த பாத்திரத்திலே விட்டுட்டு 2 ஸ்டார் அன்னாச்சி, கொஞ்சம் கல்பாசி, 4 கிராம்பு, 5 மராட்டி மொக்கு, 2 இன்ச் பட்டை, 2 ஜாதிப்பூ, 4 பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ரோஜா இதழ்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து கேஷ்யூ நட்டையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கணும். கொஞ்சம் கேஷ்யூ நட்டையும் எடுத்து வெங்காயத்தோடு சேர்த்து வச்சுக்கலாம். இது மேரினேட் பண்ண சிக்கன். இதை இந்த வெங்காயம் முந்திரியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்ச நேரத்தில் புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுறணும். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு நம்ம தூவி விட்டுறணும். இது நல்லா கலரி விட்டுட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் அது தண்ணி விடும். இப்போ சிக்கன் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வெந்துருச்சு. இனி இந்த சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக. நம்ம இனி வேக வச்ச அரிசியை அப்படியே ஒரு லேயராக கொட்டிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா இலை, கொத்தமல்லி இலை, முந்திரி, வெங்காயம், எடுத்து வச்சிருந்த கறி, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இதுக்கு மேலே இன்னும் மிச்சம் இருக்க ரைஸ் ஃபுல்லாக கொட்டி ஒரு பெரிய லேயராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நம்ம பிரியாணிக்கு 750 கிராம் அரிசி எடுத்துருக்கோம். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை,
எல்லாத்தையும் தூவி விட்டுடலாம். இதுக்கு மேலேயும் மிச்சம் இருக்க வெங்காயம், முந்திரி எல்லாத்தையுமே ஒரு லேயராக ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு ஹாஃப் லெமனை ஃபுல்லாக அந்த லேயர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி பிழிஞ்சு விட்டுடணும். பிழிஞ்சு விட்டு 10 மினிட்ஸ் தம் போட்டுடலாம்.